முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அந்த இளைஞருக்கு எப்பவுமே மனசுக்குள்ளார ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்பவுமே சோகமாவே இருப்பாரு. எந்த ஒரு சூழ்நிலையானாலும் சரி, எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி, அவர் முகத்துல மகிழ்ச்சியை பார்க்கவே முடியாது. அப்படியே சிரிச்சாலுமே அடுத்த ஒரு சில வினாடிகள்ல மறுபடியும் அந்த சோகம் அவர் முகத்துல வந்துடும். இது எல்லாமே கவனிச்சுக்கிட்டே இருந்த அவருடைய நண்பர், என்னதான்ப்பா உனக்கு ஆச்சு? கொஞ்ச நாளா உன்னை கவனிச்சுக்கிட்டு வரேன், உன் மனசுல ஏதோ ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கு, அது உன் முகத்தை பார்க்கும் போதே தெரியுது, என்ன காரணம்? எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தா கூட நீ மகிழ்ச்சியாவே இருக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் கேட்கிறாரு. உடனே அந்த இளைஞர் சொல்றாரு, அது ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதே தெரியல, எந்த ஒரு வழியுமே புலப்படல. அதை நினைச்சுதான் எனக்கு எப்பவுமே வருத்தமாவே இருக்கு. எந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வந்தா கூட சரி, உடனேயே என்னுடைய எதிர்காலத்தை பத்தின நினைவுகள் வந்துடுது. அந்த சந்தோஷம்லாம் மறைஞ்சு போயிட்டு மறுபடியும் நான் சோகமா மாறிடுறேன். இதுக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் சொல்றாரு. உடனே இந்த நண்பர் சொல்றாரு, அப்படியாப்பா, நீ ஒண்ணு பண்ணு, நம்ம ஊர்ல ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பெரியவர்கிட்ட எல்லாருமே போய் ஆலோசனை கேட்பாங்க. எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பெரியவர்கிட்ட சொன்னோம்னா அவரு அதற்கான சரியான தீர்வை சொல்லுவாரு. அதனால நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு காலையில சீக்கிரமா கிளம்பி அந்த பெரியவரை போய் சந்திச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் சொல்றாரு. உடனே இளைஞருமே சரி, அதுவும் நல்லதா தான் படுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு அந்த பெரியவரை பார்க்கறதுக்காக போறாரு. அந்த பெரியவர் ஒரு சின்ன குடிசையில ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராரு. இவர் போகிற சமயத்துல அந்த பெரியவர் வெளியில ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்தடியில உட்காந்துக்கிட்டு எல்லா மனிதர்கிட்டையுமே உரையாடிக்கிட்டு இருந்தாரு. இந்த இளைஞருமே அங்க போறாரு. போயிட்டு ரொம்ப அமைதியா உட்காந்துருக்கிறாரு. அவர் எல்லாருக்கிட்டையுமே ஆலோசனை சொல்லி எல்லாரும் பேசி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா மனிதர்களும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த இளைஞர் அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு, ஐயா, உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியாப்பா, சரிவா, நம்ம நம்மளுடைய குடிசையில உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிசையில உள்ள உட்கார வச்சு அவருக்கு நீராகாரம் கொஞ்சம் கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்லுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது, உனக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு போல. என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்கிறாரு. உடனே அந்த இளைஞர் சொல்றாரு, ஐயா, என் மனசுல ஒரு தீராத சோகம் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் சரி, அந்த சந்தோஷம் ஒரு 20 வினாடி கூட என் மனசுல நிலைக்கிறது கிடையாது. அடுத்து உடனே சோகமா மாறிடுறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கே புலப்பட்டுடுச்சு. என்னன்னா, நான் எப்பவுமே என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ, என்னுடைய எதிர்காலத்துக்கு போற பாதை ரொம்ப இருண்டு இருக்குது, ஒரு வெளிச்சமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. இதனால என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்தையுமே என்னால சரியா அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அவர் மனசுல இருந்த எல்லா பாரத்தையுமே அந்த பெரியவர்கிட்ட இறக்கி வைக்கிறாரு. எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு அந்த பெரியவர் சொல்றாரு, உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுப்பா. இப்ப என்னன்னா, இதுக்கு நான் ஒரு சின்ன தீர்வு சொல்றேன், ஆனா அந்த தீர்வை ஒரு சின்ன கதை மூலமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் ஒரு கதை ஒன்று சொல்றாரு. அது என்னன்னா, முன்னொரு காலத்துல ஒரு அழகான மலை கிராமம், எல்லா பக்கங்களும் மலைகள் சூழ்ந்து இருக்கும். அதுக்கு மத்தியில ஒரு சின்னதா ஒரு கிராமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த மலைகள்லாம் ரொம்ப உயரமான மலைகள். அதுல ஒரு மலையோட உச்சியில ஒரு கோவில் ஒன்று இருந்துச்சு. அந்த கோவிலுக்கு போற வழி பார்த்தீங்கன்னா ஒரு கொடித்தடம் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். அவ்வளவா ஆள் நடமாட்டம் இருக்காது. அந்த வழி அதிகப்படியான மரங்கள் செடிகள்லாம் அதிகமா இருக்கும். அதனாலே மனிதர்கள் எப்பவுமே பகல் நேரத்துல தான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. இரவு நேரத்துல போறதுக்கு அவ்வளவா தயங்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சில மனிதர்கள் அப்பவுமே ரொம்ப தைரியமா இரவு நேரத்துல அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்க விளக்கு ஏற்றி வச்சுட்டு திரும்ப வருவாங்க. இது வாடிக்கையா நடக்கிறது தான். ஒரு சமயம் அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு இளைஞருக்கு, நாம எப்படியாவது இரவு நேரத்துல அந்த கோவிலை போய் பார்க்கணும், ஏன்னா அங்கிருந்து போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க, மலையோட உச்சியில இருந்து கீழே பார்த்தோம்னா அந்த நகரங்கள் அவ்வளவு அழகா தெரியுது. அந்த நகரங்கள் இருக்க விளக்குகளாகட்டும், மற்ற கிராமங்களாகட்டும், எல்லாமே இரவு நேரத்துல பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞருக்கு ஒரு ஆசை. சரி, நாம இன்னைக்கு இரவே நம்ம இங்க இருந்து கிளம்பி கோவிலுக்கு போயிடுவோம், போயிட்டு இரவு நேரத்துல அங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு.
சாயங்கால நேரம் அங்கிருந்து பயணத்தை தொடங்குறாரு. அங்க கொஞ்சம் கொஞ்சமா இருள் சூழ ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இருள் சூழ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஒண்ணு வாங்குறாரு. அந்த விளக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி தூரம் வரைக்கும் தான் அதுல இருந்து வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. அந்த விளக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அந்த கிராமத்துல இருந்து மலையடி வாரத்துக்கு வந்துட்டாரு. இப்போ மலையடி வாரத்துல இருந்து அந்த மலையை பார்த்தா அவ்வளோ பெருசா இருக்கு. வழி எங்க இருக்குன்னே தெரியல, அவ்வளோ இருட்டா இருக்கு. அவர் கையில வச்சிருக்கிற விளக்கை பயன்படுத்தி அந்த வெளிச்சத்தை எல்லா பக்கமும் பரப்பலான்னு பாக்குறாரு. ஆனா ஒரு 10 அடி தூரத்துக்கு மட்டும்தான் அந்த வழி வந்து அவர் கண்ணுக்கு தெரியுது. மற்ற எந்த ஒரு இடமுமே புலப்படல. கொஞ்ச தூரம் நடந்து பாக்குறாரு. ஆனா அவர் மனசுக்குள்ளார ஒரு பயம் வந்துடுச்சு. என்னன்னா, இந்த விளக்கை வச்சுக்கிட்டு நம்ம கண்ணுக்கு ஒரு 10 அடி தூரம் தான் தெரியுது, அதுக்கு மேல என்ன இருக்குன்னே தெரியல, ரொம்ப அதிகப்படியான இருட்டா இருக்கு. வெறும் 10 அடி தூரம் தான் இந்த வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு நாம எப்படி அவ்வளோ பெரிய மலையை ஏற முடியும், இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த மலையடி வாரத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும் போது ஒரு பெரியவர் அந்த வழியா நடந்து வராரு. ஆனா அவர் கையிலுமே ஒரு விளக்கு வச்சிருக்கிறாரு. அந்த விளக்கு இவர் வச்சிருக்கிற விளக்கை விட ரொம்ப சின்னதா இருக்கு. அந்த விளக்குல இருந்து வர வெளிச்சம் வெறும் 5 அடி தூரம் தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த விளக்கை வச்சுக்கிட்டு அந்த பெரியவர் ரொம்ப பொறுமையா நடந்து அந்த வழியில போய்கிட்டே இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே இளைஞருக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த பெரியவரை கூப்பிடுறாரு, ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்கிறாரு. உடனே அந்த இளைஞர் சொல்றாரு, ஐயா நான் வந்து ஒரு பெரிய விளக்கு வச்சிருக்கிறேன். இந்த விளக்குல இருந்து வர வெளிச்சம் ஒரு 10 அடி தூரத்துக்கு என் கண்ணுக்கு தெரியுது. அந்த 10 அடி தூரத்துக்கு மேல என்ன இருக்குன்னே தெரியல. அதனால நானே இந்த வழியில போகாம அமைதியா அங்க உட்காந்துருக்கிறேன். ஆனா நீங்க என்னடான்னா ஒரு சின்ன விளக்க வச்சுக்கிட்டு போறீங்க, அதுல இருந்து வர வெளிச்சம் வெறும் 5 அடி தூரம் தான் போய்கிட்டு இருக்குது. அந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க இந்த மலையில ஏறுவீங்க, இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் கேட்கிறாரு. உடனே அந்த பெரியவர் சொல்றாரு, அட என்னப்பா நீ இப்படி இருக்கிற, அட நீ வேறப்பா, இப்போ உனக்கு என்ன தேவை, எங்க இருந்து அந்த கோவிலுக்கு போகணும், போகிற வழி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும். என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த 10 அடி தூரத்துக்கு மேல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியல, இதுதான் உன்னுடைய பிரச்சனை அப்படிதானே? ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் சொல்றாரு. உடனே அந்த இளைஞரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடக்க வைக்கிறாரு. இப்ப என்னன்னா, அவங்க நடக்க நடக்க அந்த வெளிச்சம் இவங்களுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கு. இப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, இப்போ மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் வச்சிருந்த பாத்தியா, வெறும் 10 அடி தூரம் தான் அந்த வெளிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 10 அடி தூரத்தை நீ கடக்கும் போது அந்த வெளிச்சம் அந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு 10 அடி தூரத்தை உன் கண்ணுக்கு காட்டும். அந்த 10 அடி தூரத்தை நீ கடக்கும் போது அடுத்து இருக்கிற 10 அடி தூரத்தை உன் கண்ணுக்கு காட்டும். அப்படி நீ போய்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப சுலபமா நீ வந்து கோவிலுக்கு போயிடலாமே, அதை விட்டுட்டு ஏன் நீ ரொம்ப அமைதியா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரோட அறியாமைய தெளிய வைக்கிறாரு. அப்பதான் அந்த இளைஞருக்கு புரியுது, ஆமா இல்ல, நம்ம போக போக அந்த வெளிச்சம் நம்மளுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கு, நமக்கு தெரிய வேண்டியது அந்த 10 அடி தூரம் தானே, அது தெரிஞ்சாவே போதுமே, நம்ம ரொம்ப சுலபமா மேல போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல ஒரு மலை உச்சியை அடைஞ்சிட்டாரு. மலை உச்சியில இருந்து பாக்குறதுக்கு எல்லா இடங்களுமே அவ்வளவு அழகா இருக்கு. அந்த பெரியவருக்கு ஒரு பெரிய நன்றியுமே சொல்லிடுறாரு. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு இந்த பெரியவர் அந்த இளைஞர்கிட்ட, இங்க பாருப்பா, இந்த கதையில வர இளைஞர் போலதான் இப்ப நீ உன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்க. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு தெரிய வேண்டியது எல்லாமே அந்த 10 அடி தூரம் மட்டும்தான். அடுத்து கொஞ்ச நேரத்தை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சா போதும். நீ வந்து ரொம்ப தொலைதூர பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற, அவ்வளவு பெரிய திட்டங்கள்லாம் வகுத்துக்கிட்டு இருக்கும்போது உன் கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத நீ சரியா கவனிக்காம விட்டுடுற. இதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணு, அந்த திட்டங்கள்லாம் வகுத்தாலையும் பரவாயில்ல, ஆனா உன் கையில் இருக்கிற விஷயங்களை சரியா பயன்படுத்தி உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியா பயன்படுத்து. கண்டிப்பா நீ போக போக அந்த வழி உன் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீ உன்னுடைய வாழ்க்கையில எங்க போகணும்னு நினைக்கிறியோ அது ரொம்ப சுலபமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் அந்த இளைஞருக்கே புரியுது, இவ்வளவு நாள் நான் தேவையில்லாம எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம எதிர்காலத்தை நினைச்சு எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப இருண்டு போய்கிட்டே இருக்கு, நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா உண்மையிலேயே உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான எல்லா விஷயங்களுமே இப்போ உங்க கையிலே இருக்கு. அது நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா அந்த விளக்கு மாதிரி தான், ஒரு 10 அடி தூரம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அந்த 10 அடி தூரத்தை நீங்க தாண்டும் போது
அடுத்து இருக்கிற அந்த 10 அடி தூரம் உங்க கண்களுக்கு தெரியும். இதுவே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நீங்க எங்க போகணுமோ அந்த இடத்த ரொம்ப சுலபமா அடைஞ்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.